ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாம்சங்ல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஒரு கிஃப்ட் அனுப்ப போறோம். அந்த கிஃப்ட்ல வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ் செட் பண்ண போறோம். அந்த வைரஸ் என்ன பண்ணும்னா, அந்த சாம்சங் மொபைலை ஃபுல்லாவே கிராஷ் பண்ணிரும். இது எப்படி பண்றது, இதுல இருந்து எப்படி சாம்சங் மொபைல் யூசர்ஸ் எல்லாமே சேஃபா இருக்குங்க பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு டெய்லி கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வல்னரபிலிட்டி என்னங்கிறத பார்த்துடலாம். சாம்சங்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேலரிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுல தான் வந்து போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாமே சேவ் ஆகும். இது என்னன்னா, அந்த கேலரிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகையில பின்னாடி பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதுல என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கோம். அதோட நேம் தான் வந்து கலர் மேப் டாட் கிஃப். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, இதை வந்து ஃபுல்லாவே கரப்ட் பண்ணிரும். இப்போ நீங்க இதே கிஃப் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாலயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இல்ல ஸ்னாப்சாட்லயோ ஓப்பன் பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது. நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கையில வந்து நீங்களும் அதை ஃப்ரீயா விட்டுருவீங்க. கேலரிக்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணும்போது தான் இது வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ள பூந்து மொத்தத்தையும் கரப்ட் பண்ணிரும். அப்படி கரப்ட் பண்ணையில என்ன ஆகும்னா, ஃபோன் வந்து ஃபுல்லாவே கிராஷ் ஆயிரும். ஹார்ட்வேர்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆயிடும். சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெண்டுமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். நீங்க வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டு அதை ஃபிளாஷ் பண்ணியோ இல்ல ஃபார்மேட் பண்ணியோ வேற ஓஎஸ் போட்டு நீங்க ரன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணீங்கன்னா அப்பவும் ரன் ஆகாது. ஏன்னா ஹார்ட்வேர் சேர்ந்து அஃபெக்ட் ஆயிருக்கும். ஒரு 100% கூட வேணா ஒரு சில ஃபோன்ஸ் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவுமே ரேர் தான். இந்த அட்டாக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து சாம்சங் வந்து அப்டேட்டடா வச்சுக்கணும். எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்தாலும், அப்டேட் வந்தாலும் டக்குன்னு அப்டேட் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் உங்க மொபைலை வந்து செக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு. ஸ்டோரேஜ் இல்ல, நான் அப்டேட் பண்ணல அப்படின்லாம் நீங்க எதுவுமே இதுல சொல்லவே கூடாது. ஏன்னா எப்ப என்ன வேணாலும் சாஃப்ட்வேர் வச்சு நடக்கும். அதனால எப்பவுமே சேஃபா இருந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடலாம். இந்த கிஃப்ங்கிற ஸ்கிரிப்டை வந்து பார்ப்போம். இது பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கக்கூடிய கிஃப்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாகும். கைஸ், இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த இது டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹேக்கிங் எனக்கு சொல்லித்தாங்கன்னு வந்துட்டு இருக்கீங்க. அதனால நான் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்கள ஆட் பண்ணிடுறேன். எப்போனா 29 ஆட் பண்றேன். ஏன்னா 30 வந்து டோர்னமெண்ட். அதனால நான் 29 வந்து உங்களை குரூப்ல ஆட் பண்ணி அதில் தான் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுவேன். இன்னும் டோர்னமெண்ட்ல ஜாயின் பண்ணாதவங்களாம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல லிங்கை பின் பண்றேன். இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன நம்ம பண்ண போறோம்னா, உங்களுக்கு வந்து நான் டெய்லி டாஸ்க் கொடுப்பேன், ஹேக்கிங்கான டாஸ்க். அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணுங்க. இல்ல நான் பண்ண முடியலன்னா அப்பவே அந்த குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த ட்ரைனிங்கை கொடுக்குறேன். எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாம, எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம. ஏன்னா நான் சொல்லியிருந்ததான் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பேமெண்ட் வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறேன் உங்க இன்ட்ரெஸ்ட்டுக்காக. உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பார்த்ததோட ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால ஆனா இன்னும் கொஞ்சம் பேர்த்த வந்து மாற்ற வேண்டியது இருக்கு. எல்லாருமே அஃபென்சிவ்னா இந்த வாட்ஸ்அப்பை ஹேக் பண்றது, ஃபேஸ்புக்கை ஹேக் பண்றது, அது பண்ணா மட்டும் ஹேக்கிங் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ரியல் ஹேக்கிங் அது கிடையாது. அது உங்களுக்கு போக போக நான் வந்து கத்துத்தரேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் தரக்கூடிய டாஸ்க்கை நீங்க பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள முடிக்கணும்னா அந்த டாஸ்க்கை நீங்க அதுக்குள்ள முடிச்சாகணும். அந்த மாதிரி நீங்க வந்து பர்ஃபெக்டா இருந்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க கரெக்டா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து குரூப் விட்டு எக்ஸிட் ஆயிருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து கத்துக்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நாம வந்துட்டு இப்போ அந்த கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்காக நான் வந்து சிடி பேலோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். ஏன்னா அதுக்குள்ள தான் நான் வந்து அந்த கிஃப்ங்கிற எமோஜியை வச்சிருக்கேன். எமோஜிங்கிற கிஃப்ங்கிற ஃபைலை வந்து வச்சிருக்கேன். இப்போ எல்எஸ் கொடுங்க. எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங் கேலக்ஸி S6ங்கிறது இருக்கும் ஒரு ஃபோல்டர். சொல்ல மாட்டேன், இப்போ S6ல மட்டும்தான் இந்த அட்டாக் வந்து ஒர்க் ஆகும். வேற எந்த ஒரு சாம்சங் வேரியன்ட்ஸ்லயும் ஒர்க் ஆகாது. இந்த S6ங்கிறதுல மட்டும்தான் இந்த வனபிலிட்டி இருக்கு. அதுவுமே வந்து ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்த மாதிரி பார்த்தேன். ஆனால் அது எல்லா ஃபோனுக்குமே அப்டேட் ஆகலை. ஸோ வந்துட்டு இன்னுமே இதில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாலோ உங்களுக்கு சேஃப் தான். அப்டேட் இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க சேஃபா இருக்க முடியும். இப்போ வந்து இதுக்குள்ள போயெல்லாம் சிடி கொடுத்து அதை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு எல்எஸ் கொடுத்தோம்னா 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைல் என்னன்னா, இந்த ஃபைல் வந்துட்டு இதை ரன் பண்ண வைக்கிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல். இது இருந்தால் தான் நம்மளோட வைரஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து மெயின் ஃபைலுக்குள்ள போயிடலாம். இதுக்கு வந்து நான் சிடி கொடுத்து 38610 என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த கிஃப்ட் இருக்கும்.
இந்த கிஃப்பை தான் நம்ம வந்து ஒரு விக்டிமோட மொபைலுக்கு ஷேர் பண்ண போகிறோம், சாம்சங் மொபைலுக்கு. அப்படி நம்ம ஷேர் பண்ணையில என்ன ஆகும்னா, நான் ஸ்டார்ட்டிங்கில் சொன்னது தான், அவங்க கேலரியில் இருக்கிற இந்த கிஃப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் ஃபோன் கிராஷ் தான். எதுவுமே பண்ணவே முடியாது. இதுலேருந்து சேஃபாக இருக்கிறதுக்கும் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த அட்டாக்கை யாருமே வந்து எந்த ஒரு மொபைல் ஃபோன்லையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு கூட டெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த ஃபோனை உங்களால் சரி பண்ண முடியாது. செலவு தான் வரும். அதுவும் இல்லாமல் காசும் வேஸ்ட் ஆகும். அதனால இந்த அட்டாக்கை யாரும் பர்ஃபார்ம் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கான இந்த பேலோட வந்து நான் தராமலே இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் எதை பற்றின வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணாதவங்களாம் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க்கையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன்.